பங்குனி மாதம் 6ஆம் நாள் 20ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 குருவாரம் தேய்பிறை சஷ்டி விரத நாளில் நம்ம கர்ம வினைகளை கலைந்து இன்பமய வாழ்க்கை அடைந்திட குருநாதன் சஷ்டி நாயகன் திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம் கொண்டாடும் திருப்பரங்குன்றம் குடை வரை கோவிலில் அமர்ந்திருக்கும் தெய்வநாயகி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வணங்கிடுவோம் வாரீர். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் தனில் குடைவரையில் இந்த அறுபடை வீட்டில் மட்டும் அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் இடப்பக்கம் தெய்வானையும் வலப்பக்கம் நாரதரும் வீற்றிருக்க அற்புத காட்சி தரும் முருகப்பெருமானே போற்றி. சத்தியகிரீஸ்வர் பவளக்கனிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்க்கையம்மன் என பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரே குடைவரையில் அருள்பவர்களே போற்றி போற்றி. குடைவரையின் மேற்கு பகுதியில் சத்தியகிரீஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சி தர கருவறைக்கு கிழக்கு பகுதியில் பவளக்கனிவாய் பெருமாள் மேற்கு திசை நோக்கி சிவபெருமானுக்கு எதிரே நந்தி இருக்க வேண்டிய இடத்தில் பெருமாள் மால்விடை வேறு எந்த தலத்திலும் இல்லாத சிறப்பு காட்சி கண்டு போற்றி வணங்கிடுவோம். முருகப்பெருமானின் திருத்தலத்திலேயே வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்க வாசல் திறந்து பெருமாள் கடந்து செல்வது திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் என்பதால் பவளக்கனி பெருமாளே போற்றி போற்றி. அறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது இந்த கோவிலில் மட்டும்தான் நடக்கிறது. சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் வெற்றிவேல் உடன் வந்து இந்த கோவிலில் அமர்ந்ததால் இந்த கோவிலிலே வேலுக்கு அதிக முக்கியத்துவம். தெய்வநாயக சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியே போற்றி. சரணம் சரணம் முருகையா, சரணம் சரணம் முருகையா.